Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா கோபி மட்டர் மசாலா தாங்க ரெடி பண்ண போறோம். இந்த மசாலா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். கோபி மட்டர் மசாலா ரெடி பண்றதுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு தான் அரைக்க போறோம். அதுக்காக panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு ஒரு 5-6 பல், அது கூடவே இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா வதக்கும் போது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தேங்காவை வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. அடுப்பில் பேனை எடுத்து வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் அந்த கிரேவிக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதில் சோம்பு, பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்க பட்டாணி 1 கப் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே காலிஃப்ளவரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, இது கொஞ்சம் கெட்டியான கிரேவி தான். சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.